வேலை முடிந்து இரவு நேரத்தில் வீட்டில் அமர்ந்திருந்த நபர் திடீரென பின்னால் இருந்து தாக்கிய இளைஞர் தலையில் அடிபட்டு மயங்கி விழுந்தவரை கண்டம் துண்டமாக வெட்டி கொன்ற கொடூரம். கொலையை மறைப்பதற்காக நடு வீட்டில் 4 அடிக்கு குழி தோண்டி சடலத்தை புதைத்த மனைவி. பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு சடலத்தை புதைத்த பிறகும் கொலையாளிகள் சிக்கியது எப்படி நடந்தது என்ன? கூட பிறந்தவன் காணாம போய் 15 நாளைக்கு மேல ஆச்சு. யார்கிட்டையும் சொல்லாம கொல்லாம எங்க போனானோ என்ன பண்றானோன்னு நினைச்சு வருத்தப்பட்டிருந்தாங்க விஜய் சவானோட சகோதரர்கள். பல இடங்கள்ல தேடியும் அண்ணன் கிடைக்காததுனால வாடின முகத்தோட அண்ணன் வீட்டுக்கு போய் சோகமா உட்கார்ந்திருந்தாங்க. உங்க அண்ணனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சுதான்னு அண்ணி கோமல் சவான் கேட்க, இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு விஜய் சவானோட தம்பிங்க சொல்லி இருக்காங்க. உடனே என் கணவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு கத்தி கூச்சல் போட்டு கோமல் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அண்ணிய எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம விஜயோட சகோதரர்கள் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க கண்ணுக்கு வீட்ல குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் புதுசா டைல்ஸ் பதிச்சிருந்தது தெரிஞ்சிருக்கு. என்ன அண்ணி, அந்த ஒரு இடத்துல மட்டும் புதுசா டைல்ஸ் பதிஞ்சிருக்கீங்க, பழைய டைல்ஸ் என்னாச்சுன்னு விஜயோட தம்பிங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு கோமல் உடனே பதில் சொல்லாம திருன்னு முழிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல மட்டும் டைல்ஸ் உடைஞ்சிருச்சு. விஜய் காணாம போனதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் புதுசா டைல்ஸ் வாங்கி மாத்தணும்னு சொல்லி இருக்காங்க. ஆனா கோமல் பதற்றத்தோட பதில் சொன்னதை பார்த்து விஜயோட தம்பிங்களுக்கு தங்களோட அண்ணி மேல டவுட் வந்திருக்கு. கோமல் வீட்டுக்குள்ள போனதும் விஜயோட தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து அந்த டைல்ஸ் கற்களை உடைச்சிருக்காங்க. அப்போ அங்கிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசி இருக்கு. துர்நாற்றம் வீசினதும் அவங்களோட டவுட் இன்னும் அதிகமாயிருக்கு. உடனே டைல்ஸ் கற்களை உடைச்ச கையோட தரைய உடைச்சி தோண்டி பார்த்திருக்காங்க. அங்க தங்களோட அண்ணன் விஜயோட சடலம் கிடந்ததை பார்த்து மிரண்டு போய் நின்னு இருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விஜயோட மனைவி கோமலை பிடிச்சு விசாரணை நடத்தி இருக்காங்க. அதுலதான் 15 நாளா புதைஞ்சிருந்த பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நகரம்தான் நாலசோப்ரா. இந்த பகுதியை சேர்ந்த விஜய் சாவனுக்கும் கோமல் சாவனுக்கும் கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகியிருக்கு. இந்த தம்பதிக்கு 8 வயசுல ஒரு மகன் இருக்கான். விஜய் அங்க உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதுக்கிடையில கோமலுக்கும் வீட்டுக்கு பக்கத்துல குடியிருந்து வந்த மோனுங்கிற இளைஞருக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாள் போக போக திருமணத்தை மீறின உறவா மாறி இருக்கு. கணவன் வேலைக்கு போனதும் கோமல் தன்னோட காதலன் மோனு கூட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, மோனு விஜய் வீட்ல இல்லாத நேரத்துல கோமலை பார்க்க அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கான். இதையெல்லாம் கவனிச்ச அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கோமலோட தகாத உறவை பத்தி விஜய் கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு கொந்தளிச்சு போன விஜய் மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனா கணவனோட பேச்ச ஒரு பொருட்டாவே மதிக்காத கோமல் தான் இஷ்டம் போல மோனுவுடனான உறவை தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் விஜய் வீட்ல இருந்த நேரத்துல மோனு கிட்ட இருந்து கோமலுக்கு போன் கால் வந்திருக்கு. இத பார்த்ததும் விஜய்க்கு ஆத்திரம் தலைக்கேறி இருக்கு. எத்தனை முறை சொன்னாலும் திருந்தவே மாட்டியான்னு கேட்டு மனைவிய சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால கடுப்பான கோமல் தன்னோட காதலன் கூட சேர்ந்து கணவனோட கதைய முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. நைட் 9 மணிக்கு விஜய் வழக்கம் போல தன்னோட ரூம்ல இருந்திருக்காரு. அப்போ காதலனுக்கு போன் பண்ணி வர வச்ச கோமல் யாருக்கும் தெரியாம நைஸா கதவை திறந்து விட்டுருக்காங்க. கோமல் தன்னோட 8 வயசு மகனை சாயங்காலமே தன்னோட பெற்றோர் வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காங்க. விஜய் வீட்டுல உட்கார்ந்திருந்தப்ப
மோனு அவரோட பின்னந்தலையில கட்டையால ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல பலத்த காயமடைஞ்ச விஜய் அங்கேயே சுருண்டு விழுந்து மயங்கி இருக்காரு. உடனே மோனுவும் கோமலும் சேர்ந்து விஜய கண்டன் துண்டமா வெட்டி கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே 4 அடிக்கு குழி தோண்டி சடலத்தை புதைச்சிட்டு விஜய் திடீர்னு காணாம போயிட்டதா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி நாடகமாடி இருக்காங்க. வீட்டுக்குள்ள குழி தோன்றதுக்காக அங்கிருந்த டைல்ஸ் கற்களை உடைக்க வேண்டி இருந்திருக்கு. அந்த இடத்துல மட்டும் டைல்ஸ் இல்லாம இருந்தா யாருக்காச்சும் டவுட் வந்துரும்னு நினைச்சிருக்காங்க. அதனால மறுநாள் காலையில கடையிலிருந்து புது டைல்ஸ் கற்களை வாங்கிட்டு வந்து அங்க பதிச்சிருக்காங்க. ஆனா வீட்ல ஏற்கனவே பதிக்கப்பட்டிருந்த மாதிரியே டைல்ஸ் கற்கள் கிடைக்கல. அதனால கிடைச்ச டைல்ஸ் கற்களை வாங்கிட்டு வந்து வீட்ல பதிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த டைல்ஸ் கற்கள் மாதிரியே டைல்ஸ் வாங்கியிருந்தா இப்பவும் போலீஸ் கிட்ட சிக்கி இருக்க மாட்டாங்க. வேற கலர்ல டைல்ஸ் கற்களை வாங்கிட்டு வந்து பதிச்சதுதான் கோமலை வசமா சிக்க வச்சிருக்கு. விசாரணைக்கு அப்புறம் விஜயோட மனைவி கோமலையும் அவங்களோட காதலன் மோனுவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.